Hi, hello friends. Welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சில டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்த ஹேண்ட்பேக்கோ இல்ல பர்ஸோ வந்து உங்களுக்கு நேம் வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கவலையே வேண்டாம். இந்த பொருளை வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாங்க. டெட்டால் எடுத்துக்கங்க. இந்த டெட்டாலை வந்து நீங்க ஒரு காட்டன் பட்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில எதுலையாவது வச்சு கொஞ்சமா ஒரு 2-3 ட்ராப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நான் இன்னைக்கு பட்ஸ் எடுத்துருக்கேங்க. இது மேலே ஒரு 2-3 ட்ராப் போட்டுட்டு நல்லா இதை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணிட்ட உடனேவே நீங்கள் இதை வந்து துடைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு கூட துடைச்சி பாருங்கள். இப்போ நான் துடைச்சி காமிக்கிறேன். ஸோ இதை ஒரு சிலருக்கு வந்து இதை அப்படியே நேமோடு எடுத்துகிட்டு போக பிடிக்காது. அது மட்டும் இல்லாத பேக் அழகாக இருக்கும். இந்த நேம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும் போது இதை பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகுது பாருங்கள். ஸோ காட்டன் துணியை கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாங்க. எவ்வளோ நல்லா போக ஆரம்பிச்சிடுது பாருங்கள். இன்னொரு டைம் நீங்கள் இதை வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்கன்னா க்ளீனாக போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக இப்போ இதை காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். வேஸ்டான வாட்டர் கேப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த 2 பக்கமும் ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் கேப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த நைஃபை வந்து கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா சட்டுன்னு கட் ஆகிடுங்க. இப்போ 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டேன். இந்த கேப் பின்னாடி டபுள் ஸ்டிக் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசர் ஹோல்டராக வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா லைட்டர் ஏதாவது ஹோல்டராக போடணுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கேப்பாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி சிசர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டர் கேப்ஸை போட்டு இந்த மாதிரி நம்ம சிசரோ இல்லை வேறு ஏதாவது ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துக்கலாங்க. அதாவது மல்லாட்டியை வறுத்துக்கிறேன். இது வந்து ஒரு விதமான சட்னி தாங்க. என்ன சட்னி அப்படின்னு கேட்குறீங்களா? முருங்கைக்கீரை சட்னி தாங்க. சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். குழந்தைங்க மோஸ்ட்டாக வந்து முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஐரன் நல்லாவே ஏறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தனியா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஹேர் ஃபால் இருக்கிறவங்களும் இந்த சட்னியை எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், ஒரு 3 பிடி அளவுக்கு நான் வந்து முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொரியலாக செஞ்சாலாம் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகுங்க. ரைஸோட கூட சூப்பராக மேட்ச் ஆகும். கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட். உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். இன்றைக்கி நான் அதை ஆட் பண்ணலை. இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சோன்னா சட்னி தயார். நல்லா அரைச்சி எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி தாளிச்சுக்குங்க. எண்ணெய் கடுகுலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. இதை ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். கோவக்காய் பொரியல் செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோவக்காய் எடுக்கும் போதே நீங்கள் நல்லா மெலிசாக இருக்க கோவக்காவை எடுத்துக்கோங்க. அந்த கோவக்காய் நீங்கள் எடுத்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாத நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக நறுக்குன 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மெலிசா இருக்க கோவக்காவை இந்த மாதிரி 6 பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கோவக்காவையும்
இப்போ இந்த ஆனியன்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கோவக்காவை, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவும் வெந்துடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தயிரோடு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இப்போ பூண்டு ஒரு 5-6 பல் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். எப்பயுமே கோவக்காய் எடுக்கும் போது நீங்கள் வந்து மெலிசாக இருக்க கோவக்காவை பார்த்து எடுங்க, அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு தேவைன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஆட் பண்ணல. இப்போ தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வேக விட்டு இறக்கிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துடலாங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு தேங்காவும் துருவி போட்டுக்குங்க, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக கோவக்காய் பொரியலை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் லிக்விடோட கவர்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுவோம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம ஏதாவது செடி வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இதனோட டாப் மட்டும் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த லிக்விட் எடுக்கிற பார்ட் இருக்குங்களா, இதை வந்து இந்த மாதிரி யூ கட் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வியாக கூட கட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலெலாம் ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஆயில் ஃபில்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். நான் இதுக்கெல்லாம் வந்து ஃபில்டர் அதாவது ஆயில் போடுறதுக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்டாண்ட் மாதிரி நின்றுடுங்க. உங்களுக்கு இப்போ காமிக்கிற பாருங்கள். இப்படி வச்சுட்டு நம்ம ஆயில் இதில் இன்னொரு பாட்டிலில் இருந்தோ அப்படி இல்லைன்னா லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, விம் லிக்விட் பெரிய பாட்டில் வாங்கியிருப்போம் சின்னதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே சிந்தவே சிந்தாது. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா. இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். பூஜரம் பிடி பார்த்தீங்கன்னா இது கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் வாங்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருந்தது. போக போக நம்ம பிடிச்சு திறக்கிறோம் இல்லைங்களா, நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிளாக்கிஷ் கலரில் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இதை பாருங்கள். இது எப்படி க்ளீன் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். டொமேட்டோ கெச்சப் சாஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு ப்ரஷ்ல எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது மேலே பாருங்க, மக்கின கலர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நாளாக ஆக அது கலர் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்க்ரப் மாதிரி தேய்ச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்ட பிறகு இதை வந்து நீங்கள் ஒரு வெட் கிளாத் வச்சு துடைக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொஞ்சம் ஊறட்டும். இப்போ வெட் கிளாத் வச்சு நான் தொடச்சி காமிக்கிற பாருங்க. ஃபுல்லாகவே துடைக்கலாம். பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. நீங்கள் வந்து இந்த இட்லி மாவு புளிச்ச மாவு கூட போட்டு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கலாம். அப்போ கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரை போக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி க்ளீனிங் டிப்ஸ், குக்கிங், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் இப்படின்ட்டு நிறைய வகைகள் போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸும் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போது விசிட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வகைகளும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.